சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாருக்கு. ஐயா இப்போ வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், ஆண்டியப்பனூர் ஊராட்சி, குண்டுடூர் கிராமம் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான காளியம்மன் கோயில். அதை பற்றி நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது ஒரு பழமையான ஒரு அம்மன் கோயிலுங்க ஐயா, காளியம்மன் கோயில். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த காளியம்மன் கோயில். இந்த கோயில் என்ன விசேஷம்னா, அமாவாசை நாள் மிக சிறப்பான விசேஷம் பண்ணுறாங்க. திங்கக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை நாளில் பயங்கரமான விசேஷம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நாளில் விசேஷம் பண்ணுறாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன பெரிய விசேஷம்னா, இந்த இடத்துல வந்து கும்பிடிக்கு வந்து கும்பிட்றாங்க. அந்த கும்பிடிக்கு நிறைவேறின உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவுக்கு வந்து ஆடு வெட்டுறாங்க. ஆடு வெட்டி இங்கே பந்தல் போட்டு இங்கே சாப்பாடு போடுறாங்க. என்ன ஒன்றுன்னா, அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஐயா, சும்மா அப்படி மிளகா போட்டு சும்மா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு அப்படி பண்ணுவாங்க பாருங்கள். அந்த டேஸ்ட்டே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஐயா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது வந்து ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்குது இந்த கோயில். ஒரு பழமையான ஒரு காளியம்மன் கோயில், சக்தி வாய்ந்த அம்மனுங்க ஐயா. மறக்காமல் வந்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து ஆலாங்க போகிற ரூட்டில் குண்டியூர் பஸ் ஸ்டாப்னு இறங்கி வந்தீங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயில் அற்புதமான ஒரு கோயிலை நீங்கள் பார்க்கலாம். ஒரு அற்புதமான ஒரு பழமையான கோயில் இது. வந்து பாருங்கள். அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். வெள்ளிக்கிழமைனால ரொம்ப விசேஷம் பண்ணுறாங்க இந்த கோயிலில். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனால விசேஷம் பண்ணுறாங்க. ரொம்ப பழமையான கோயில். ஏலகிரி மலை அடிவாரத்தில் இந்த கோயில் இருக்குது. இந்த ஊரில் இந்த கோயில் மட்டும் இல்லையா, இந்த கோயிலில் இன்னும் 3 கோயில் இருக்குது. அதாவது ஊர் மாரியம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் தேசத்து மாரியம்மன் கோயில் இருக்குது, கைடி காட்டியம்மன் மாரியம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப அற்புதமான 3 மாரியம்மன் கோயில் இருக்குது இந்த ஊரில். ரொம்ப அற்புதமாக இருக்குது. எந்த ஊர்லேயுமே, எல்லா ஊர்லேயுமே ஒரு மாரியம்மன் கோயில் தான் பார்த்துருப்பீங்க. இந்த ஊரில் 3 மாரியம்மன் கோயில் பார்த்துருப்பீங்க. தேசத்து மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, கைடி காட்டு மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, ஊர் மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அதுதாங்க ஐயா. அதனால் அதே மாதிரி ஆனந்தவள்ளி கோயில் இருக்குது. காட்டுக்கு மேலே ஒரு ஆனந்தவள்ளி கோயில் இருக்குது, அதுவும் மறக்காமல் வருங்க. அப்புறம் பெருமளப்பன் கோயில் இருக்குது, அதுவும் ரொம்ப சிறப்பான ஸ்தலம். இப்போ அந்த அம்மா பாருங்கள், கோயில் அதான் நம்ம எடுக்க வந்திருக்கோம். மறக்காமல் வந்தீங்கன்னா அந்த அம்மா வந்து பார்த்துட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயங்கரமான விசேஷம் பண்ணுறாங்க ஐயா. இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா இந்த அம்மனுக்கு வந்து புதூர் நாடு மலை மேலே, அப்புறம் ஜமுனாமத்தூர், அப்புறம் காவலூர் மலை, இந்த சத்திரம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11 ஊர் மக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துல பூஜை பண்ணுறாங்க ஐயா. இந்த அம்மா நிறைய ஆடு வெட்டி கும்பிடிக்கு பண்ணிட்டு போகிறாங்க. மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம், ஒரு பழமையான ஒரு கோயிலுங்க ஐயா. பெரிய மலையடி இடத்துல இந்த அம்மா அமைதியாக இருக்கும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு இடம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா அப்படியே நிறைவேறுங்க ஐயா. என்ன நீங்கள் கும்பிடிக்கு வைக்கிறீங்களோ அந்த கும்பிடிக்கு கண்டிப்பாக அப்படியே சக்ஸஸ் ஆகும். இந்த அம்மா கிட்ட கவுச்சி தான், அந்த அம்மாவுக்கு ரத்த காவு தான் கேட்கும், வேறு எதாவது கேட்காது. வந்து அந்த அம்மாட்டுக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா அந்த அம்மாவை கும்பிடுங்க. 2வது குழந்தை பிறக்கணுமா அந்த அம்மாவை கும்பிடுங்க. 2வது வீடு கட்டணுமா அந்த அம்மாவை கும்பிடுங்க. என்ன வேலை நிலம் வாங்கணுமா அந்த அம்மாவை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு ஒரே ஒரு 6 மாதத்தில் அது சக்ஸஸ் ஆகிடுதுங்க ஐயா. அதான் பெருமையாக அற்புதமான ஒரு கோயில். சக்ஸஸ் ஆன உடனே ஆடு வெட்டி இங்கே சோறு போடுறாங்க, இங்கே சாப்பாடு போடுறாங்க, இங்கே மக்கள் எல்லாம் வர்றாங்க. என்னென்னா அந்த சாப்பாடு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேறுங்க ஐயா. சும்மா வெறும் சாதம் அந்த கறி போட்டு குழம்பு போட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டே வேறு. இன்னும் நிறைய கல்வெட்டெல்லாம் இருக்குது, அந்த கல்வெட்டை பார்க்க போகிறோம். 2வது நிறைய கோயிலெல்லாம் இருக்குது. இந்த ஊர் மாரியம்மன் கோயில் இருக்குது, தேசத்து மாரியம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் கைடி காட்டு மாரியம்மன் கோயில் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போகலாம் வாங்க ஐயா. இப்போ இந்த கல்வெட்டு சொன்னங்க பார்த்தீங்கன்னா, அந்த கல்வெட்டு பார்க்க தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஏலகிரி மர அடிவாரத்தில் நம்ம வந்திருக்கோம். குண்டுட்டூர் கிராமத்தில் ஒரு காளியம்மன் கோயில் பக்கத்தில். இது அந்த காலத்தில் எழுதுன கல்வெட்டுங்க ஐயா. பாருங்கள், சரியாக தெரியல, இது தூரமாக வந்து பார்த்தா சரியாக தெரிய மாட்டேங்குது. நாங்கள் திடீர்னு அப்படியே வந்ததுனால அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுக்கிறோம். இது எழுத்து தமிழில் தான் எழுதியிருக்காங்க அந்த கல்வெட்டு ஐயா. அந்த காலத்தில் எழுதுன கல்வெட்டு. மறக்காமல் வந்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து பார்த்துட்டு போங்க. ஏதோ எழுதியிருக்காங்க, சரியாக படிக்க தெரியலையா, சரியாக தெரிய மாட்டேங்குது. நாங்கள் திடீர்னு வந்ததுனால சரியாக பண்ண முடியல. பாருங்கள், அற்புதமான ஒரு கல்வெட்டு பார்த்துன்னுக்குறோம். ஏலகிரி மலை அடிவாரத்தில் இந்த காளியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது, அதையும் எடுக்க வந்திருக்கோம். அப்புறம் பக்கத்தில் சிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த சிலையை ஷூட் பண்ண வந்திருக்கோம். அந்த காலத்தில் சிலை வந்து கிடச்சிருக்கு, நிலத்து மேலே அந்த சிலை இருக்குது, அந்த சிலையை ஷூட் பண்ண போகிறோம். மறக்காமல் வந்தீங்கன்னா வந்து பாருங்க ஐயா. வாங்க ஐயா.
அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பெருமாளப்பன் கோயில் இருக்குது. இது பழமையான பெருமாள், அதை சிலை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இங்கே பெரிய ஒரு அரச மரம் இருக்கும். இந்த இடத்துல தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஜை பண்ணுவாங்க. வந்து இங்கே கோயில் திருவிழா நடக்கும், அம்மன் கோயில் திருவிழா நடக்கும், காளியம்மன் கோயில் திருவிழா, மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும். அப்போ வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு தான் எடுத்துன்னு போய்ட்டு அங்கே ஊரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் பெருமாளப்பன் கோயில். கோயில் கிடையாதுங்க, சிலை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இது கூட ஏலகிரி மலை அடிவாரத்தில் தான் இருக்குது, பாருங்கள். அப்புறம் விநாயகர் இருக்கிறார் இங்கே, விநாயகரே வந்து பாருங்கள் ஐயா. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காளியம்மன் கோயில் பக்கத்தில் இங்கே பாருங்கள் சாமி சிலை. அந்த காலத்தில் கிடைச்ச சாமி, பூமியில் கிடைச்ச சிலைங்க இதெல்லாம். அந்த காலத்தில் கல்வெட்டில் இந்த கல்லில் வந்து சாமி சிற்பம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க ஐயா. பாருங்கள், ஒரு அதிசயமான ஒரு கல்வெட்டு எழுத்து பார்த்தோம். இப்போ சாமி சிலையை சிற்பம் வடிச்சிருக்காங்க பாருங்கள் கல்லில். ரொம்ப பழமையான ஒரு இடம். மறக்காமல் வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு வாங்க. எங்கள் ஊர் காளியம்மனை வந்து வணங்கிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். அது பக்கத்தில் தான் இப்போ நம்ம கல்வெட்டு பார்த்தோம். ரெண்டாவது வந்து இங்கே ஒரு சாமி சிலை கல்லில் சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப அற்புதமானது, அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஐயா. இதெல்லாம் சிற்பம் வடிச்சிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக நம்ம பார்த்துன்னுக்கிறோம். அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள். இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்கள், மறக்காமல் வாங்க. அற்புதமான ஒரு சிற்பம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஐயா. அந்த காலத்தில் சிற்பம் வடிச்சிருக்காங்க. ரொம்ப பழமையான ஒரு காளியம்மன் கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். அந்த அம்மன் கோயில் தான் அந்த அம்மன் கோயில் பக்கத்தில் தான் இந்த இடத்துல வந்து தொழில் துறை வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. அவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. மறக்காமல் அரசாங்கம் வந்து தொழில் துறை இது எந்த காலத்தில் சிலை வடிச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்தோன்னா தான் இது தெரியும். இது யாருக்கும் விளம்பரப்படுத்தலை, இப்போ தான் நம்ம விளம்பரப்படுத்துகிறோம். கண்டிப்பாக மறக்காமல் இது பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஏலகிரி மலை அடிவாரத்தில் தான் இந்த காளியம்மன் கோயில். அந்த காளியம்மன் கோயில் பக்கத்தில் தான் இந்த சிலைகள் எல்லாம் இருக்குது. மறக்காமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் ஐயா. இது தொழில் துறை மூலமாக இது ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இது எந்த காலத்து சிலைன்னு நமக்கு தெரியும் ஐயா. அற்புதமான ஒரு காளியம்மன் கோயில் இவ்வளோ நேரம் பார்த்தோம். எல்லாம் சுற்றி பார்த்தோம், கல்வெட்டு பார்த்தோம், அங்கே அரசர்கள் சிலைகள்லாம் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டு வந்து அம்மாவை படையெடுத்துன்னுக்கிறோம் இந்த காளியம்மனை. மறக்காமல் வந்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து ஆலாங்கை ரூட்டில் குண்டியூட்டூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு திருத்தலத்தை பார்க்கலாம். ஒரு பழமையான சக்தி வாய்ந்த வனக்காளின்னு அதாவது காட்டு ஓரங்கிற வனக்காளி, ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற வனக்காளி, பயங்கரமான சக்தி உள்ள காளி. அதுதான் அந்த அம்மா வந்து இப்போ ஒரு நாள் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.